வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம வந்து மைவி3 ஆட்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த ஒரு 3 மாதமாக என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு. அதனால நம்ம வந்து ஒரு புது நபரை போய் சந்திக்கிறோம். அவங்ககிட்ட வந்து மைவி3 பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க முதல்ல நம்மக்கிட்ட கேட்குறது இந்த 3 மாதமாக நடந்துகிட்டு இருக்க பிரச்சனை அப்படின்றதுனால நம்மக்கிட்ட என்ன முதல்ல கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா, கவர்மெண்ட்ட அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, இதை வந்து நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அப்கிரேடும் பண்ண முடியாது. எலெக்ஷன் வரைக்கும் வீடியோ மட்டும்தான் பார்க்க முடியும். பே அவுட்டும் கிடையாது அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அது இல்லாமல் நம்ம இப்போ வந்து என்ன ஒர்க்கு பண்ண முடியும் அப்படின்னா, ஓஎம்ஐடி மெயினாக வந்து நம்ம ஓஎம்ஐடி தான் போட முடியும். இப்போ ஓஎம்ஐடிக்காக நம்ம இப்போ போய் நம்ம புதுசாக ஒருத்தவங்ககிட்ட போய் கேட்குறோம் அப்படின்னா, அவங்க நம்மக்கிட்ட முதல்ல கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து கவர்மெண்ட்டு அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும்? நம்மக்கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. நிறுவனத்திற்கு நம்ம போய் கேட்டு வாங்கிட்டு வரவும் முடியாது. அப்போது நம்ம மொபைலில் இருந்தேன்னு ஒரு கவர்மெண்ட் சைட்டு, அந்த சைட்டில் இருந்து நம்ம வந்து அந்த சர்டிஃபிகேட் எடுத்து காட்டலாம். இந்த மாதிரி சர்டிஃபிகேட் அவங்க வாங்கியிருக்காங்க, இவங்களோட சிஏஎன் நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்மளே காட்டலாம் அவங்களுக்கு. அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். நீங்கள் உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்னு போடுங்க. ஓகேங்களா? அதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் அந்த வீடியோவே காட்டுறேன் பாருங்கள். இதில் நீங்கள் போய் சும்மா ஒரு ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் மைவி3 ஆட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு அடித்தாலுமே அது வந்து காட்டும். அந்த சிஐஎன் நம்பர் எல்லாமே காட்டும். இருந்தாலும் நம்ம ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டில் போய் பார்க்குறது மாதிரி வராது. அது அந்த மாதிரி நம்ம ப்ரூஃப் காட்டினா தான் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். அதுக்காக இந்த வீடியோ. ஏதாவது ஒரு வெப்சைட் போயிட்டு நீங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்னு டைப் பண்ணுற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து டைரெக்டாக எம்சிஏன்னு மட்டும் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே வந்துருச்சு பாருங்கள், எம்சிஏன்னு வந்துருச்சு. ஹோம் பேஜ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். இது வந்து கவர்மெண்ட் சைட்டு. இதில் வந்துட்டு செக் கம்பெனி செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், செக்கு கம்பெனி எல்எல்பி நேம்னு இருக்குது. அதை ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேப்சா காட்டும். அந்த கேப்சா வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா கம்பெனி நாம் கேட்கும். கம்பெனி நாம் என்ன அப்படின்றத என்ட்ரு பண்ண சொல்லியிருக்கோம். அதில் வந்துட்டு மைவி3 ஆட்ஸ்னு டைப் பண்ணுங்கள். சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்துருச்சு பாருங்கள், மைவி3 ஆட்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட். இதுதான் கம்பெனியோட பேர். சிஏஎன் அதாவது கார்ப்பரேட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், இந்த நம்பர் தான் மைவி3 ஆட்ஸு கொடுத்துருக்குற நம்பர். ஓகேங்களா? இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணோம்னா மறுபடியும் ஒரு கேப்சா கேட்கும். அந்த கேப்சா வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனியோட எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். மாஸ்டர் டேட்டா பாருங்கள், சிஏஎன் நம்பர் இருக்குது, கம்பெனி பேர் மைவி3 ஆட்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட். அடுத்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, டேட் ஆஃப் இன்கார்பரேஷன், அதாவது 21 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 7வது மாதம். மெயில் கொடுத்துருக்காங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் வந்து நம்ம புது நண்பர்களுக்கு காட்டிக்க முடியும். இதை வச்சு நம்ம ப்ரூஃப் காட்டிக்கலாம். இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் இவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு ப்ரூஃபாக நம்ம வந்து காட்டிக்கலாம். இல்லை நீங்கள் அதை ஒரு பிரிண்ட்டாக எடுக்கணும்னாலும் பிரிண்ட்டை கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இது வந்து மைவி3 ஆட்ஸ்க்கு மட்டும் கிடையாது. உங்களை எந்த ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணாலும் அவங்களோட பேரை வச்சு, இல்லைனா அவங்க சிஐஎன் நம்பரை வச்சு, அவங்ககிட்ட சிஐஎன் நம்பர் கேளுங்க. அவங்க நம்பர் கொடுத்தாங்கன்னா அந்த நம்பரை வச்சு சர்ச் பண்ணி பார்க்கலாம். இவங்க வந்து கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு ஆன்லைனில் நிறைய பிஸ்னஸ் வந்து உள்ளே வந்துட்டுருக்கு. அதில் ஏமாறலாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.